தேர்தல் அறிக்கைக்கு நம்முடைய மாவட்டத்திலே பொறுப்பாளராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுத்த சஞ்சய் காந்தி அவர்களுக்கும் மற்ற மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் நிறைய பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்கின்றோம். இந்த கார்டில் பார்த்தாலும் தெரியும், நீங்கள் QR இதில் போனீங்கன்னா பார்த்தாங்க இதை இந்த செய்திகள்லாம் வந்திருக்கும். 10 பிரிவில் செய்திகளை அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அனைவருக்குமான வளர்ச்சி, கல்வி, இளைஞர்கள், சுகாதாரம், விவசாயம், வேலைவாய்ப்பு மற்றும் பெண்கள், சமூக நீதி, நகர்ப்புற வளர்ச்சி, போக்குவரத்து, சட்டம் ஒழுங்கு, சுற்றுச்சூழல் என்று 10 பிரிவுகளில் செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒவ்வொன்றிலும் 5 முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மொத்தம் 50 செய்திகளை உள்ளடங்கிய அறிக்கை தான் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தா அடிப்படை அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கணக்கிலே வரும் பொழுது பெண்களுக்கு 2000 ரூபாய் மாதம். இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 1000 கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இனி வருகின்ற ஆண்டிலே இருந்து 2000 கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல 1200 ரூபாயாக கொடுக்கப்பட்டிருந்த OAP 2000 மாறுகிறது. 1500 2000 மாறுகிறது. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம், இப்படி இது எல்லாம் ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்டுட்டு வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் கல்வி, இளைஞர்கள், அதை பற்றிய தலைப்பில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலவச பயிற்சி. இது நம்முடைய மாவட்டத்தில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஊராக சென்று இந்த NSS என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து வகுப்பெல்லாம் எடுப்போம். இப்போ அதை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அப்பொழுது சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதில் மிகச் சிறப்பான திட்டம் டியூஷன் அக்கா திட்டம் என்பது. மாலை நேரங்களிலே பள்ளி முடித்ததும் அந்தந்த ஊரில் கிராமத்தில் இருக்கின்றவர்கள், பணிக்கு செல்லாதவர்கள், அந்த அங்கிருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு வந்து வகுப்பெடுக்கின்றார்கள்.